ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக். குக்லேருந்து கேரளா ரோஸ் மசாலா பார்க்க போகிறோம். நான் இதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கிறேன், 1.5 கப் எடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் நார்மல் அரிசி வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எக்கு, ஆனியன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இது மாதிரி நமக்கு எலக்ட்ரிக் இருக்குது, பேச்சுலர் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக வேலை முடியும். இப்போ ஆனியன் ஆயிலில் நான் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கோல்டன் கலர் வர அளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ பெரிய வெங்காயம் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன், கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்லை. இப்போது பேக்கெட் ஓப்பன் பண்ணால் உள்ளே நமக்கு 2 இருக்கும். ஒரு பேக்கெட் இப்போ யூஸ் பண்ணிக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றினா ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நமக்கு மசாலா பக்காவாக ரெடியாக இருக்கும். எக்கை ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 1 to 2 மினிட்ஸ் குக் பண்ணிங்கன்னா ரெடி. இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா அரிசி நல்லா வெந்துருச்சு. சாதம் நம்ம இப்போ எடுக்கலாம். குலையாமல் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதுதான் இது மாதிரி இருக்குது எலக்ட்ரிக்குள்ள அட்வான்டேஜ். மசாலாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குது, ஸ்பைஸியாக இருக்குது. ஸோ ஸ்மெல்லுமே அட்டகாசம், டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. குக்டு ப்ராடக்ட் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது மாதிரி வீடியோனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.